இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு வேற வழியே இல்லை, நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி போய் உங்களுடைய உள்ளமே தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வழியே இல்லாவிட்டாலும் இயேசுவாகி நான் உனக்கு ஒரு புது வழியை திறக்கப் போகிறேன். அடைக்கப்பட்ட எல்லா வழிகளையும் திறந்து நான் உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பலவித குழப்பத்தின் மத்தியில, பலவித போராட்டத்தின் மத்தியில, சோர்வுகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒருவேளை நீங்கள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கலாம், தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கலாம், தனிமையை நினைத்து எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு வழியே இல்லையே, எனக்கு யார் உதவி செய்வார்கள், என்னுடைய குடும்பம் என்னை மறந்து விட்டது, என்னுடைய சொந்தங்கள் என்னை உதறி தள்ளி விட்டது, நான் நம்பினவர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையிலே நான் தனிமையாய் நின்று கொண்டிருக்கிறேன், கலங்கி போயிருக்கிறேன், எல்லா வழிகளும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, என் சூழ்நிலையே எனக்கு எதிராயிருக்கிறது, எனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை, நான் என்ன செய்வது என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் கூட ஒரு புதிய வழியை உங்களுக்காக திறக்க போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, இயேசு உங்களுக்கு வழி திறக்க போகிறார். உன்னை திக்கற்றவராக விடுவதே இல்லை. உன்னை ஆண்டவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, நீங்கள் மறக்கப்படுகிற பிள்ளைகள் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்கள் நினைவாகவே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற தகப்பன் உங்களுக்கு ஒரு புது வழியை திறப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அடைக்கப்பட்ட எல்லா வழிகளையும் திறந்து உங்களை அந்த வழியாய் நடத்தி செல்லுவார். உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கலக்கங்களையும் தவிப்புகளையும் அங்கலாய்ப்புகளையும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேறு வழியே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர், எங்கு போனாலும் வழியெல்லாம் அடைத்திருக்கிறது, எனக்கென்று வழி திறக்க யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கலக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், தவிப்பை அறிந்திருக்கிற தேவன், அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற தேவன் புது வழியை திறந்து உங்களுடைய பிள்ளைகளை அதன் வழியாய் நடத்தி சென்று உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.